ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் கஃபே. என்னோட நேம் அஸ்வா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட். அது இப்போது வந்து எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க 2000 கிட்ட. பட் இதனுடைய ஒரிஜினல் இது வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு லென்த்தியான ஆக்ட்னு சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஆக்ட் ஆஸ் வெல் அஸ் ரொம்பவே லென்த்தியான ஆக்ட், ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இந்த ஆக்டோட பேஸ் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, ஒரு எம்ப்ளாயி அல்லது ஒர்க்மேன் ஆர் லேபர் இவங்க யாராவது ஒருத்தருக்கு ஒரு டிசேபிள்மெண்ட் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு காம்பன்சேட் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிளாக அப்போ வந்து மிஷினரிஸ், மில்ஸ், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயமா அடிபடுறது, இல்லை ஒரு சுண்டி வரல ஒரு அடிப்படுது, கம்ப்ளீட்டாக ஹேண்ட் கட் ஆகுது, இல்லை எல்போ லெவலில் கட் ஆகுது, கால் கட் ஆகுது, காலோட விரல் கட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அடிபடும் போது இதை வந்து மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி காம்பன்சேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆக்ட் ஃப்ரேம் பண்ணதான் இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட். ரொம்ப டீட்டெயில்டாக ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து இதில் மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு சுண்டி விரல்னா அந்த சுண்டி விரல் டாப் இது கட்டானா எப்படி, மிடில் இது கட்டானா எப்படி, ஃபுல் சுண்டி விரல் போனால் எவ்வளோ காம்பன்சேஷனு, அண்ட் தென் சப்போஸ் அடிபட்டிருக்கு பட் கொஞ்ச நாள் குணமாகும் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு காம்பன்சேட் பண்ண வேண்டியது இருக்குது, அவங்களாம் ஃபுல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ காம்பன்சேஷன், இந்த மாதிரி வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் இந்த ஆக்டை. ரொம்பவே ஒரு லென்த்தியான ஆக்டை. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்பவே ஷார்ட்டாக இந்த ஆக்ட் வந்து 4 டிஃப்ரெண்ட்டாக பிரியும். அந்த 4 டிஃப்ரெண்ட்டாக எப்படி பிரியுது, அதுக்கு என்ன நேம் கொடுக்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி எப்படி காம்பன்சேஷன் பிரியுது, அது தவிர்த்து ஒரு சில ஃபியூ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த ஆக்ட் யார் யாருக்கு கவர் ஆகும் பார்த்தா, ஓவரால் எல்லா பர்சன்ஸுமே கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. வெதர் சேலரிடு பர்சன் அல்லது கான்ட்ராக்டர் யாராக இருந்தாலுமே இந்த ஆக்ட் வந்து கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஹைலைட் பண்ணுறாங்க. இதில் மெயின் பாயிண்ட் எதாவது ஹைலைட் பண்ணுறாங்கன்னா, எம்ப்ளாயர் லியபிள் டு பே காம்பன்சேஷன். எம்ப்ளாயர் வந்து எப்போ காம்பன்சேஷன் பே பண்ணுறதுக்கு கட்டாயமாக்கப்படுறாரு. மெயினாக அவர் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கும் போது அவர் இறந்தாலும், அல்லது வந்து டோட்டலாக அந்த எம்ப்ளாயால் அந்த பர்டிகுலர் ஒர்க் செய்ய முடியாமல் போனாலும், அல்லது வேறு ஏதாவது ஆக்குபேஷனல் டிசீசஸ் இது எல்லாமே அந்த பர்டிகுலர் ஒர்க் செய்யும் போதோ, அல்லது அவர் எம்ப்ளாய்மெண்ட் அல்லது ஆஃபீஸ்க்குள்ளே இருந்து அந்த ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே அவருக்கு ஏதாவது ஆனாலும் எம்ப்ளாயர் தான் இதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்கணும். பர்டிகுலராக அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்ததுலேருந்து ஃபேக்ட்ரி வெளியே போகிற வரையும் அதுக்குள்ளே இந்த டிசபிள்மெண்ட்ஸ் எது நடந்தாலும், அடிப்பட்டாலும் சரி, அவர் இறந்தாலும் சரி, என்ன கண்டென்ட் எது நடந்தாலும் சரி, மிஷினரிஸ் எது கைவிட்டு கை கட்டாச்சு, இல்லை ஹெவியான எக்யூப்மெண்ட் ஏதாவது காலில் விழுந்துருச்சு, காலில் உள்ள விரல் வந்து அடிபட்டுருச்சு, இந்த மாதிரி எந்த திங்ஸாக இருந்தாலுமே இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கீழே கவர் ஆகும். ஸோ அதனால் எம்ப்ளாயர் வந்து கம்பல்சரி காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மெயினாக அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய இடத்துல ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. மெயின் பேஸ் திங் 2 இடத்துல ஹைலைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அந்த எம்ப்ளாயி வந்து இறந்துட்டாருன்னா 50% அந்த மந்த்லி வேஜஸ் வச்சு மல்டிபிள் பண்ணி அவங்க வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. இதுவே வந்து பெர்மனன்ட் டோட்டல் டிசேபிள்மெண்ட், உயிரோடு இருக்காரு பட் பர்டிகுலராக அவரால் அந்த ஒர்க் சுத்தமாக பண்ணவே முடியலைன்னா 60% வரையும் காம்பன்சேட் பண்ணுவாங்க. இதுதான் அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷனை மெயினாக ஹைலைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன டிசேபிள்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் இருக்கும். ப்ரொசீஜர் ஆஃப் கால்குலேஷன். இதனுடைய பேஸ் ப்ரொசீஜர், இவங்களை பேசிக் ஹெட் எப்படி வச்சுருக்காங்கன்னா, ஹையர் த ஏஜ் லோவர் த காம்பன்சேஷன். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொன்னால், இப்போ ஒரு ஒர்க்கை ஒரு 25 வயசு பையனும் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு 45 இயர்ஸ் அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் ஒரே கைண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே ஒரே மாதிரி அடிபட்டுருது. கிட்டத்தட்ட காலில் விழுந்துருது, கால் கிட்டத்தட்ட பாதிக்கிட்டு லைட்டாக கட் ஆகிடுது. கட் ஆன பிறகு காம்பன்சேஷன், இப்போ 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் அடிபட்டுருக்கு. ஸோ காம்பன்சேஷன் ஒரே மாதிரி தான் வருமானு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. லோவர் ஏஜ் இருக்கவங்களுக்கு ஹையர் காம்பன்சேஷன் வரும், ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் லோ காம்பன்சேஷன் வரும். இதுதான் இதோடைய பேஸ் ரூல். பிகாஸ் அவங்க இனிமேல் இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கான ஒர்க்கிங் பீரியட் இருக்கோ அதை பேஸாக எடுத்து அதை மல்டிபிள்ஸ் ஆஃப் த சேலரி அப்படிங்கும்போது தான் மல்டிபிள் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அதோட காம்பன்சேஷன் ரொம்ப ஹையராக இருக்கும். வேறு அதிக வயசு இருக்கவங்க 45-50 இயர்ஸ் இருக்கும்போது அவங்களோட ஒர்க்கிங் பீரியட் ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் எடுத்து அதை மல்டிபிள் பண்ணும்போது இவங்களுக்கு வரக்கூடிய காம்பன்சேஷன் அல்டிமேட்டாக ரொம்ப லோவராக இருக்கும். ஸோ எங்கர் ஏஜில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு அடிப்படும் போது, டிசபிள்மெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு வரக்கூடிய காம்பன்சேஷன் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு த ஹையர் ஏஜ். லைக் 45-50 இயர்ஸ்க்கு மேலே தாண்டும் போது அவங்களுக்கு வரக்கூடிய காம்பன்சேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷனை கேல்குலேட் பண்ணுறதுக்கு மெயினாக இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரூலுக்கான இமேஜ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. அதில் மேலே பார்த்தீங்கன்னா நான் டோட்டல் பார்ஷலுங்க மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்பேன். லைக் 100% ஆஃப் மோர் டோட்டலாக ஹைலைட் பண்ணியிருப்பேன். வேறு பார்ஷலில் less than 100%. அதே தான் இந்த சைடும் பெர்மனன்ட் அண்ட் டெம்பரரி. பெர்மனன்ட்னா டிசபிள்மெண்ட் ஆர் பீயிங் அன்ஃபிட் ஃபார் ஆல் ஜாப்ஸ். வேறு டெம்பரரினா டிசபிள்மெண்ட்டாக பீயிங் அன்ஃபிட் ஒன்லி ஃபார் தட் ஜாப் ஒரிஜினலி டன். இதுதான் மெயின் மீனிங்காக. இப்போது இதில் எப்படி கேட்டகரி பிரிக்கிறாங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் டோட்டல் டிசபிள்மெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிறது. அதாவது அவங்களால எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது.
அதாவது ஒரிஜினலாக அவங்களால பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது, அதே நேரத்தில் மற்ற இந்த வேலைகளும் செய்ய முடியாது. அப்போது அவங்க வரக்கூடிய கேட்டகரி பெர்மனன்ட் டோட்டல் டிசபிள்மெண்ட். அடுத்து பெர்மனன்ட் பார்ஷியல் டிசபிள்மெண்ட். ஒர்க்கரால் அவர் பார்த்துட்டு இருந்த ஒரிஜினல் ஜாப் அதை வந்து அவரால் பார்க்க முடியாது, பட் மற்ற ஜாப்ஸ் அவரால் பார்க்க முடியும், பட் அவரால் ஃபுல் சேலரி வந்து ஏர்ன் பண்ண முடியாது. இதுதான் பெர்மனன்ட் பார்ஷியல் டிசபிள்மெண்ட். இப்போ இந்த பெர்மனெண்ட்டில் வரது என்னென்னா, இந்த ரெண்டு கான்செப்டும் அந்த டிசபிள்மெண்ட் வந்து குணப்படுத்த முடியாது. ஒன்று டோட்டலாகவே அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது பெர்மனெண்ட்டாக லைஃப் டைம் ஃபுல்லாக, அல்லது பெர்மனெண்ட்டாகவே அவரால் அவர் பண்ணிகிட்டு இருந்த ஒரிஜினல் ஜாபை பண்ண முடியாது, மற்ற ஜாப் எதுலேயுமே வந்து ஃபுல் சேலரி லெவலுக்கு அவர் எலிஜிபிள் ஆக முடியாது. இது ரெண்டுமே பெர்மனன்ட் கைண்ட் டில் த லைஃப் எண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி பார்த்தீங்கன்னா டெம்பரரி டோட்டல் அண்ட் டெம்பரரி பார்ஷியல். டெம்பரரி டோட்டலில் அவரால் சேம் ஜாபை பார்க்க முடியாது, பட் மற்ற ஜாப்ஸை அவரால் பார்க்க முடியும். வேறு டெம்பரரி பார்ஷியலில் அவரால் சேம் ஜாபே பார்க்க முடியும், பட் ஒரு ரெடியூஸ்டு வேஜில் பார்க்க முடியும். இந்த டெம்பரரி டோட்டல் அண்ட் டெம்பரரி பார்ஷியல் ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்ஸ் அகெயின் இவருக்கு இருக்கக்கூடிய டிசபிள்மெண்ட் வந்து டெம்பரரி தான். ஒன்ஸ் அகெயின் மேபி ஒரு 2 years ஆர் 3 years ஆர் 5 yearsல கம்பல்சரி அவருக்கு அந்த டிசபிள்மெண்ட் குணமாயிரும். ஸோ அப்போது அவரால் திருப்பி அந்த ஒரிஜினல் ஜாபை ஃபுல்லாக 100% சேலரி வேஜ் எலிஜிபிலிட்டிக்கு அவரால் ஒர்க் பண்ண முடியும். பெர்மனன்ட் டோட்டல் பெர்மனன்ட் பார்ஷியலில் வந்து கம்பல்சரி அவரை லைஃப் டைம் ஃபுல்லாகவே அவரால் அந்த ஒரிஜினல் ஏர்னிங்கை ஏர்ன் பண்ண முடியாது. வேறு டெம்பரரி டோட்டல் டெம்பரரி பார்ஷியலில் வந்து அவரால் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் தான் ஏர்ன் பண்ண முடியாது, பட் அந்த டைம் லிமிட்டை தாண்டின பிறகு அவரால் ஒன்ஸ் அகெயின் அந்த ஒரிஜினல் ஜாபை அந்த ஒரிஜினல் சேலரியில் அவரால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இந்த சின்டாக்ஸை பிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என் டீட்டெயிலாக என்னென்ன டிசபிள்மெண்ட்னா எது லைக் அந்த ஃபிங்கர்ஸா இல்லை 4 ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர் இங்கெல்லாம் அடிபடுச்சுன்னா எவ்வளோ காம்பன்சேஷன் அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக ஸ்கெடியூல் அவங்க வந்து ரொம்ப டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இஃப் யூ வாண்ட் அதுக்கான லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இதுதான் இதனுடைய பேஸ் ஸ்ட்ரக்சர். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திங், எம்ப்ளாயி எப்போல்லாம் இந்த காம்பன்சேஷனுக்கு எலிஜிபிள் இல்லாமல் போவார். அதில் ஃபஸ்ட் திங் என்னென்னா, எம்ப்ளாய்க்கு வந்து இந்த டிசபிள்மெண்ட்டை டோட்டலாக இருந்தாலும் சரி அல்லது பார்ஷியலாக இருந்தாலும் சரி, அந்த டிசபிள்மெண்ட்டை 3 daysக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகலை, அதுக்குள்ளே குணமாயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த காம்பன்சேஷனுக்கான எலிஜிபிலிட்டி வராது. சப்போஸ் அந்த எம்ப்ளாயி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரிங்க் அல்லது ட்ரக் எதை எடுத்திருந்தால் இந்த எலிஜிபிலிட்டிக்குள்ளே வரமாட்டாங்க. அல்லது சப்போஸ் வில்ஃபுல்லாக எந்த ஒரு ப்ரிகாஷன் ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேர் பண்ண சொல்லுவாங்க. அந்த சேஃப்டி கார்ட்ஸ் எதுவுமே வேர் பண்ணாமல் அவங்க பாட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து வேலை செய்யும் போது அதனால் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்க அப்போ எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. அதே நேரத்தில் வேறு ஏதாவது சேஃப்டி மெஷர்ஸ் எம்ப்ளாயர் சொல்லும் போதும் இவங்க அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணனா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சேஃப்டி மெஷர்ஸ் இப்படி செய்யக்கூடாது, இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க டிசொபீடியன்ஸாக அவங்க இஷ்டத்துக்கு அந்த வேலையை செய்யும் போதும் ஒன்ஸ் அகெயின் எம்ப்ளாயி எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு சில பாயிண்ட்ஸ். வேறஸ் எம்ப்ளாயி இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. இதுதான் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட். இதை பற்றினா ரொம்ப ஒரு சில ஃபியூ பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் ரொம்பவே ஒரு லென்த்தான ஆக்ட். நான் இனிஷியலாக சொன்னதான் ரொம்பவே ஒரு பெரிய ஆக்ட். பட் இந்த ஆக்டுக்கான பேஸ் டெஃபினிஷன்ஸ் தான் இந்த டோட்டல் அண்ட் பார்ஷியல் டிசபிள்மெண்ட், பெர்மனன்ட் டோட்டல் பார்ஷியல் டிசபிள்மெண்ட்ஸாக. ஸோ அதை பற்றி மட்டும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாயர் எப்போ காம்பன்சேட் பண்ண வேண்டியது இருக்குது, எம்ப்ளாயர் எப்போ காம்பன்சேட் பண்ண வேண்டியது தேவையில்லை. இதுதான் இந்த ஆக்டை பற்றின ஒரு சில ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் a like and share with your friends. Do subscribe. வேறு ஏதாவது டாபிக் வேணும்னா கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.